மல்லி சீரியல்ல என்னதான் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரஞ்சிதாவுக்கு ரொம்பவே சந்தோஷங்க. மல்லி ஒவ்வொரு டைமும் வந்து மாமா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கணும், எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாம ஒரே இடத்துல நடுங்கி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா வந்து ஆசைப்பட்டாங்க. இது இப்ப அதே மாதிரிதான் இப்ப நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாம ஒரு குற்ற உணர்ச்சியோட விஜயோட முன்னாடி நம்ம மல்லி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வேண்பா விஷயம் ரெண்டு பேரும் கிளம்பி போன அப்புறம் ஏன் மல்லி என்னவா எதிர்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், என்னோட ஸ்டேட்டஸ்க்கு சமமா இருக்கிறவங்க கூட என்கிட்ட வந்து நீங்க அப்படி பேச மாட்டாங்க. ஆனா நீ எதுக்குமே நாட்டில்லாத ₹1 காசுக்கு வழி இல்லாம நிக்கிற நீ வந்து என்கிட்ட ஸ்டேட்டஸை பத்தி பேசுற, எனக்கு எதிராக நின்று நீ வந்து என்னை எதிர்த்து பேசுறியா? உனக்கு நான் சரியான தண்டனையை கொடுத்துட்டேன் பாத்தியா? இதுதான் இந்த ராஜேஸ்வரி. இது மட்டும் இல்ல, அடுத்துதான் உனக்கு ஒவ்வொரு குடைச்சலும் நான் கொடுத்துட்டே தான் இருக்க போறேன். நீயா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு இல்லையாட்டி ஓட நான் தொடர்த்துவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லி வந்து எங்க பாருங்க, நீங்க என்ன சதி வேலை செஞ்சாலும் சரி, என்னை பத்தி நீங்க தப்பான விஷயத்த விஜய் கிட்ட சொன்னாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா இந்த வீட்டுல கடைசி வரையும் இந்த வீட்டோட மருமகளா விஜய்க்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுல நான் வாழதான் போறேன். அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் வரும், அதை எல்லாத்தையுமே எதிர்கொள்ள நான் தயாரா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. உடனே ரஞ்சிதா வந்து பாத்தீங்கன்னா ராஜிமா, உங்க முன்னாடி இவ எவ்வளவு திமிரா பேசுறான்னு சொல்லிட்டு நீங்க இல்லாத போது எங்கிட்ட எவ்வளவு திமிரா பேசிருப்பா. இதுக்குறா ராஜம்மா இவளை வந்து நான் வீட்டை விட்டு வெளில துரத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், மாமாவோட வாழ்க்கையில இருந்தும் துரத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா திரும்பவும் நம்ம வாழ்க்கையில வந்து இவ ஒட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. ராஜேஸ்வரி வந்து ரஞ்சு நீ எதுக்கும் கவலைப்படாத, பெரியம்மா நான் இருக்கணும், நான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டேன். இப்பவே பாத்தியா உன் மாமா அந்த மல்லி எப்படி திட்டிட்டு போனான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த மல்லிக்கு வந்து நரக வேதனைப்படணும், அப்படிப்பட்ட ஒரு நாட்களா தான் வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. ரஞ்சிதாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏய் மல்லி, என்ன என் பெரியம்மாவை பத்தி உனக்கு தெரியாது? என் ராஜ்யமா ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்களா, அதை சாதிக்காம விடவே மாட்டாங்க. எதுக்காக அவங்க கிட்ட போட்டி போடுற, இந்த வீட்டை விட்டு கிளம்பிக்கிட்டே இரு, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் வந்து மல்லி கிட்ட சொல்றாங்க. ஆனா மல்லி வந்து இங்க பார் ரஞ்சிதா, ராஜி நீங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த வீடு என்னோடது, இந்த வீட்டுல நான் தான் இருப்பேன், என் புருஷனை நான் தான் பாத்துக்குவேன். நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க, வெண்பா வந்து என்னோட பொண்ணு, என் குழந்தைதான். இதை வந்து யாராலையும் மாத்தவே முடியாது. உன்னால முடிஞ்சது நீங்க செஞ்சுக்கோங்க, என்னால முடிஞ்சது நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் சவால் விட்டுட்டு போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.